திருவே துணை, குரு வாழ்க, குருவே துணை, முருகாசரணம். அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் இனிய வணக்கங்கள். 2025ஆம் ஆண்டு மிக முக்கியமான ஆண்டாக கருதப்படுகிறது. ஏனெனில் வருட கிரகங்களாகிய சனி, குரு, ராகு, கேது அனைவருடைய பெயர்ச்சி இந்த ஆண்டில் நடைபெறுகிறது. மார்ச் 29ஆம் தேதி கும்பத்தில் உள்ள புரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து மீனத்தில் உள்ள புரட்டாதி 4ஆம் பாதத்திற்கு சனி பயிற்சியாகிறார். பின்னர் மே 15ஆம் தேதி குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார். மே 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சியாகி, அதாவது ராகு மீனத்திலிருந்து கும்பத்திற்கும் கேது கன்னியிலிருந்து சிம்மத்திற்கும் பயிற்சியாகிறார். இவ்வாறாக இந்த வருடம் 4 கிரக பயிற்சிகள் 12 ராசிகளில் அது தாக்கங்களை உண்டாக்குகிறது. அதற்கு முன்பாக ஒரு சனியினுடைய ஆரம்ப நிலை பயிற்சியை வைத்து நாம் சில விஷயங்களை பேச வேண்டியிருக்கிறது. ஏனெனில் சனி மார்ச் 29 மீனத்திற்குள் நுழைந்து புரட்டாதி 4ஆம் பாதத்தில் பயணிக்கும் பொழுது புரட்டாதி 4ஆம் பாதத்தில் அங்கே ஏற்கனவே ராகு இருப்பார். இந்த சனி ராகு இணைவு 30 ஆண்டுகளுக்கு பின் இப்பொழுது நடைபெறுகிறது. சனி பொதுவாகவே மெதுவாக நகரும் கிரகம், மந்தனவன், கடின உழைப்புக்கு கிரகமாக இருப்பதால் மனதில் பதற்றம் எப்பொழுதும் வலியை உண்டாக்கக்கூடியவன். அதே நேரம் ராகு ஒரு நிழல் கிரகம். இது சூழலில் ஒரு பயத்தை உருவாக்கி கொடுக்கும். ஏனெனில் எந்த ஒரு சூழ்நிலையும் அல்லது நபர் பற்றிய மனதில் சிந்தனை, செயல்முறையில் குழப்பங்கள், தவறான புரிதல்கள் மற்றும் வாழ்க்கையில் அந்த பகுதியில் ஒரு முழுமையான குழப்பத்தின் இறுதி வடிவமாக ஒரு மாயத் தோற்றமாக அது மாறக்கூடும். இது அருமையான யதார்த்தத்தின் காலகட்டம். தனிப்பட்ட தொழில்முறை வாழ்க்கை மற்றும் உறவுகளில் தீவிர விளைவுகளை, மனப்பதற்றங்களை, மன அழுத்தங்களை உருவாக்கும் சக்தியை கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்ட இந்த சனி ராகு சேர்க்கையின் தாக்கத்தை ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறாக இருக்கும் என்று நாம் பார்ப்போம். இந்த சனி ராகுவின் இணைவிற்கு பிசாச யோகம் என்றும் ஒரு பெயர் உண்டு. இது மார்ச் 29 முதல் மே 18 வரை என ஒரு 80 நாட்களுக்கு இந்த இணைவு மீனராசியில் ஏற்படுகிறது. இந்த இணைவினுடைய தாக்கங்களை நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் இனி பார்க்கலாம். மேஷம். இந்த பிசாச யோகம் அல்லது இந்த சனி ராகுவின் இணைவு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் அமைகிறது. இதனால் நீங்கள் வெளிநாடுகளில் முதலீடுகளை அதிகரிக்கலாம். அதிகரித்தால் லாபத்தை தரும். உள்நாடுகளில் முதலீடுகளை கவனம் செலுத்தவும். உடல்நிலையை பொறுத்தவரையில் கால் சம்பந்தப்பட்ட ரணங்கள், வியாதிகள் ஏதாவது இருந்தால் அலட்சியம் காட்ட வேண்டாம். உடனடி மருத்துவம் தேவைப்படுகிறது. கடன் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்க வேண்டும். இந்த 80 நாட்களில் அதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. தொழில் முதலீடுகளில் கவனம் தேவை. புதிய நபர் தொடர்பினை தவிர்க்கவும். ரிஷபம். 11ஆம் இடத்தில் இந்த சூரியன் ராகு இணைவு, சனி ராகு இணைவு கொடுக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தால் சூதாட்டம், பந்தயம், ஷேர் மார்க் போன்ற கவர்ச்சிகரமான விஷயங்களில் மனம் ஆர்வம் செல்லும். முதலில் லாபம் போல் தெரியும். ஆனால் அதிலே நீங்கள் பேராசையுடன் உங்களுடைய செயல்பாடுகளையும் தனங்களையும் பொருட்களையும் முதலீடு செய்தால் அது பெரு நஷ்டத்தை உண்டாக்கும். ஆகவே கவனம் தேவை. எது உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் ஒரு அளவோடு ஒரு டார்கெட் வைத்துட்டு அதற்கு மேல் வேண்டாம் என்று வெளியே வந்துவிட வேண்டும். இல்லைவிட்டால் அது உங்களையே மூழ்கடித்து விடும். மூத்த உடன்பிறப்புகள் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அல்லது அவருடைய நோய் எதிர்ப்பு சக்திகள் குறையக்கூடிய காலமாகும். கவனமும் மருத்துவ கண்காணிப்பும் தேவை. மிதுனம். உங்கள் ராசிக்கு 10இல் இந்த சனி ராகு இணைவு ஏற்படுகிறது. தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு பின்னடைவை தரும். வேலை செய்வதில் கவனச்சிதறல்கள் ஏற்படும். உழைப்பு கடினமாக இருக்கும். சோம்பல் தனம் அதிகரிக்கும். முடிவுகள்
மாறி மாறி கொண்டே இருக்கும். அரசாங்க குற்றத்திற்காக தண்டிக்க வாய்ப்பு இருக்கிறது. மாமியார் உடல்நலத்தில் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கடகம் 9ஆம் பாகவத்தில், அதாவது உங்கள் ராசிக்கு 9ஆம் பாகவத்தில் சனி ராகு இணைவு இருக்கிறது. தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். தந்தையின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவைப்படும். தொழிலிலும் ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். குறுக்குவழியில் நீங்கள் எதையாவது முயற்சி செய்தால் அது தண்டனைக்கு வழிவகுக்கும். இதே விதிகள் தனிப்பட்ட சொந்த வாழ்க்கைக்கும் பொருத்தமாகும். தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். ஏதேனும் சட்டத்திற்கு புறம்பான வாழ்க்கை முறையை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் அது உங்களை மட்டுமில்லாமல் உங்கள் குடும்பத்தையும் பாதிக்கும் என்பதை மனதில் கொண்டால் அதனுடைய பிரச்சனைகள் புரியும். அதிர்ஷ்டம் குறையும் என்பதால் அதை நம்பாமல் கடின உழைப்புடன் முயற்சி செய்தால் சுமாரான வெற்றியை பெறலாம். சிம்ம ராசிக்கு 8ஆம் இடத்தில் இந்த சனி ராகு இணைவு வருகிறது. இதனால் மோசமான உடல்நலங்கள் பாதிக்கப்படும். மோசமான உறவுகள் உங்களை பாதிக்கும். இரகசிய விவகாரங்களில் நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள். கவனம் தேவை. அதிர்ஷ்டம் குறையும் என்பதால் லாட்ரி, ஷேர் போன்ற விஷயங்கள் அதிக நஷ்டத்தை உருவாக்கும். வீண்வழி விமர்சனங்களின் மனதில் எதிர்மறை எண்ணங்களையும் விரக்தி மனப்பான்மையும் உண்டாக்கும். கன்னி, உங்கள் ராசிக்கு 7இல் இந்த சனி ராகு இணைவு வருகிறது. தொழில்முறை கூட்டாளிகள், சக ஊழியர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அவருடைய ஒத்துழைப்புகளில் குறைவு உண்டாகும். குடும்ப வாழ்க்கையில் துணைவருடன் தனிப்பட்ட உறவுகள் பாதிக்கும். வீடு ஒரு போர் மண்டலமாக மாறும். பொறுமை மற்றும் கடின உழைப்பு மட்டுமே இதற்கு பரிகாரமாகும். துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இந்த இணைவு வருகிறது. சனி ராகுவின் இணைவு 6ஆம் இடத்தில் இருப்பதால் மாரடைப்பு, இரத்த நாளங்களில் கோளாறு, கடன் அடைபடாது, மன அழுத்தங்கள் அதிகரிக்கும். மதுப்பழக்கம், சூதாட்டம் என்ற கெட்ட பழக்க வழக்கங்களில் மாட்டிக்கொள்வீர்கள். உடல்நலத்தில் கவனம் தேவை. ஆரோக்கிய குறைவு ஏற்படும் என்பதால் உடல்நலத்தில் கவனம் தேவை. விருச்சிக ராசிக்கு இது 5ஆம் இடத்தில் இந்த சனி ராகு இணைவு வருகிறது. கல்வியை தொடர்வதில் முடிப்பதில் சிரமங்கள் ஏற்படலாம். மூத்த சகோதர சகோதரிகளின் உறவு பாதிக்கப்படலாம். சந்ததி வாய்ப்புகள் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். அவர்கள் ஆரோக்கிய குறைவு உண்டாகும். தனுசு ராசியில் 4ஆம் பாவகத்தில் இந்த சனி ராகு இணைவு வருகிறது. வசதி வாய்ப்புகள் குறையும். தாயின் உறவில் விரிசல் ஏற்படும். அவருடைய ஆரோக்கியத்தில், தாய்மாமன் உறவிலும் ஆரோக்கியத்திலும் பிரச்சனைகள் வரும். ஒர்க்லோடு அதிகமாகும். மன அழுத்தம் உண்டாகும். புதிய விஷயங்கள் கற்பதில் மனம் தடுமாறும். அடுத்து மகர ராசிக்கு 3ஆம் இடத்தில் இந்த சனி ராகு இணைவு வருகிறது. இதனால் உங்களுடைய தொழில் முன்னேற்றம், வளர்ச்சிகளுக்கு தடைகள் வரும். உடன்பிறப்புகளில் உள்ள உறவுகள் விரிசலாகும். ஆரோக்கிய குறைவுகள் அவர்களுக்கு தென்படும். தகவல் தொடர்பு சாதனங்கள் சரியான நேரத்தில் பாதிக்கப்பட்டு சங்கடங்களை கொடுக்கும். தகவல் தொடர்பு சாதனங்கள் வெற்றியாக உபயோகித்தால் பொருள் நஷ்டமும் தொழில் நஷ்டமும் உண்டாக வாய்ப்பிருக்கிறது. கும்பம், 2ஆம் இடத்தில் இந்த சனி ராகு இணைவு உங்கள் ராசிக்கு வருகிறது. அதனால் பேச்சில் சிக்கல்கள், தடுமாற்றங்கள் உண்டாகும். என்ன பேசுகிறோமோ அதுவே உங்களுக்கு பிரச்சனையாக மாறிடும். பேசாமலும் இருக்க முடியாது. சிக்கலான நிலைமை. வாக்குறுதிகள் கொடுத்தா அதை காப்பாற்றுறதுக்கு பெரிய போராட்டமாக இருக்கும். குடும்ப உறவுகளில் தகராறுகள் அதிகமாகும். வருமானங்கள் தடை தாமதங்களை சந்திக்கும். சக ஊழியர்கள் ஒத்துழைக்க மறுப்பார்கள். மீனராசிக்கு அவருடைய ராசியிலேயே இந்த சனி ராகு இணைவு இருக்கிறது. இதனால் இவர்கள் எப்போதும் கவலையாக இருப்பார்கள். எதிர்மறை எண்ணங்களில் வந்து போகும். உடல்நலக் குறைவு ஏற்படும். மருத்துவ உதவி தேவைப்படும் நோயை வெளிப்படுத்தும். ராகுவால் தன்னிச்சையாக செயல்பட முடியாது. அதனால்தான் அது குருவை ஃபாலோ செய்கிறது. பாருங்கள், ராகுவின் நட்சத்திரம் திருவாதிரை, சுவாதி, சதயம். அதற்கு அடுத்த நட்சத்திரம் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி என்ற குருவின் நட்சத்திரம்.
எனவே இந்த சனிராகு இணைவுக்கு நீங்கள் வாழ்வியல் பரிகாரமாய் செய்ய வேண்டிய 12 ராசிகளும் பொதுவாகவே வாழ்வியல் பரிகாரமாய் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டியது குருவின் குணங்களான பொறுமை, நிதானம், ஒழுக்கம், உதவும் மனப்பான்மை, உண்மை, தர்ம சிந்தனை. பின்னர் சனிக்கு பிடித்த கடின உழைப்பு, நேர்மை. இவைகள் தான் உங்களுக்கு வாழ்வியல் பரிகாரம். எது நீங்கள் செய்தாலே சனி உங்களை தொந்தரவு செய்ய மாட்டான். அடுத்து பொருளாதார ரீதியாக நீங்கள் ஏதாவது பரிகாரம் செய்ய என்றால் நீங்கள் ஈமச்சடங்குகளுக்கு உதவலாம், ஆலய பணிகளுக்கு உதவலாம், உழவார பணிகளை செய்வது இன்னும் சிறப்பாக இருக்கும். ராகு காலத்தில் காலபைரவர் சந்நிதியில் 2 நெய் தீபங்கள் ஏற்றி பைரவர் கவசம், பைரவர் காயத்ரி படிப்பது சிறப்பு. சனிக்கிழமை முடிந்தவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள். வேற்றுமொழி பாசும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுவது மிகவும் சிறப்பு. எல்லா பரிகாரங்களும் எல்லா சமயங்களும் செய்ய முடியாது என்பதால் இது கொடுத்திருப்பதை தினமும் இந்த 80 நாட்களில் எப்பொழுதெல்லாம் எதெல்லாம் உங்களால் செய்ய முடிகிறதோ அதை செய்து வந்தால் சனியின் ராகுவின் பாதிப்பிலிருந்து நீங்கள் வெளிவரலாம் என்பது என்னப்பன் செந்தன் முருகனின் வாக்கு. உங்களுக்கு இந்த 80 நாட்களிலும் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்க என்னப்பன் செந்தன் முருகன் துணை புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வலி குறைப்போம். முருகா சரணம், கந்தா சரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் ஸ்ரீ விசாகன் ஜோதிடம். நன்றி, வணக்கம்.